மதுரையை பொறுத்தவரை திருப்பரங்குன்ற மக்கள் யாருமே இந்த வழக்குக்கு வரல, இந்த பிரச்சனைக்கு வரல. 1990ல இருந்து இந்து முன்னணி அமைப்பு இந்த கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் தர்கா பக்கத்துலன்னு கோரிக்கையை வச்சு அழுத்து போயிட்டாங்க. அந்த இயக்கம் அவங்களுக்கு தோத்து போச்சு. தோத்து போன இயக்கத்தை நீதிமன்றத்தின் வழியாக நீதிமன்றத்தை பகடைக்காயாக பயன்படுத்தி ஒரு தீர்ப்பை வாங்கி தர்கா வழியா உள்ள போனது, தர்காவை இடித்து ஒரு மத கலவரத்தை தூண்டுவதற்கான திட்டத்தை வகுக்கிறார்கள். இவங்க போன பிப்ரவரி 4 கோயில்ல புகுந்து பிரச்சனை பண்ணாங்க. நீதிமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்துவிட்டு அதை மீறி ஹெச்ராஜா திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாத்துவோன்னு பேசினாரு. அதற்கு பிறகு முருக பக்தர்கள் மாநாட்டில் நாங்கள் அரசியல் பேச மாட்டோம் என்று சொல்லிவிட்டு அரசியல் பேசி கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் என்று தீர்மானம் நிறைவேற்றி அதற்கு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஹெச்ராஜா மேலேயே வழக்கு போட்டிருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து இந்த நவம்பர் 30 இந்து முன்னணி போராட்டம் அறிவிச்சாங்க. அதனைத் தொடர்ந்து வழக்கும் தாக்கல் செய்து இது ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவா தான் தெளிவாக காய் நகர்த்தி அமைதியாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் மத நல்லிணக்கத்துக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய மதுரையில் திருப்பரங்குன்ற மலையே கிட்டத்தட்ட 6 வழிபாட்டு தலங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மத நல்லிணக்கத்துக்கான உதாரணம். மதுரை ஒரு 2000-3000 வருஷமா அமைதியா இருக்கக்கூடிய மதுரை, இங்கு மத சண்டையே வந்தது கிடையாது. அப்படி இடத்துல ஒரு தர்காவை இடித்து மத கலவரத்தை தூண்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த வேலைகளை சங் பரிவார அமைப்புகள் செய்கிறார்கள். அதற்கு நீதிமன்றத்தை பயன்படுத்துகிறார்கள். நீதிமன்றம் அந்த கண்ணியிலே விழுகிறது அப்படின்றதா வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். எனவே இந்த தீர்ப்பு என்பது மாற்றப்பட வேண்டிய, திருத்தப்பட வேண்டிய தீர்ப்பு. மதுரைக்கு தேவை அமைதி, மத நல்லிணக்கம், கலவரம் அல்ல. இதுல மத கலவரத்தை தூண்டுவதற்காக தான் சங் பரிவார அமைப்புகள் செய்யுதுன்றது உலகத்துக்கே தெரிஞ்சதுதான். சின்ன குழந்தை கூட அது தெரியும். அப்ப அதை தடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்குதா இல்லையா? மதுரையோட மரபு கல்ச்சர் என்றது எல்லாருக்கும் தெரியும்.